மீன்பிடிக்க தடைக்காலம் துவங்க உள்ளதை அடுத்து தங்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தையொட்டி தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை முழுவதும் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 29ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தடை காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மீன்பிடி தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை அரசு உயர்த்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தடைக்காலம் 45 நாள் எங்களுக்கு கெட்டு இன்றைய நைட்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனால இந்த 45 நாளும் நாங்கள் படகுகள் பழுது பார்க்கறது, வலையை பழுது பார்க்கறது இந்த வேலையில இருப்போம். எங்களுக்கு இந்த நிவாரண நிதி தாராங்கள் அது எங்களுக்கு காணவில்லை. அதனால எங்களுக்கு 10,000 ரூபாய் கூட்டி வழங்க வேண்டும். மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்ததால் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழக அரசால் வழங்கப்படும் நிவாரணத் தொகையினை விரைந்து வழங்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.